வணக்கம். தமிழாரம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மெனுவாங்குடையில் பயங்கரம், பாடசாலைக்கு அருகில் துப்பாக்கிச் சூடு. கிளிநொச்சியில் நீதிமன்றத்தால் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் ஏலத்தில். துப்பாக்கிகளுடன் வங்கி ஊழியர் ஒருவர் கைது. கச்சத்தீவு பெருந்திருவிழா குறித்து கலந்துரையாடல். அரிசி விலை தொடர்பில் அரசாங்கத்தின் வாக்குறுதி. மகா கும்பமேளா பகுதியில் அடுத்தடுத்து இடம்பெற்றுள்ள தீ விபத்து. பயணிகளுடன் சென்ற அமெரிக்க விமானம் திடீரென மாயம். SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends. கம்பஹா மாவட்டம் மெனுவாங்கொடையில் உள்ள பாடசாலை ஒன்றிற்கு அருகாமையில் இடம்பெற்றுள்ள துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த குறித்த சம்பவமானது இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரை துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி மேல் நீதிமன்றத்தால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள வாகனங்கள் ஏல விற்பனையை செய்தல் நாளைய தினம் ஏலத்தில் விடப்பட உள்ளன. இது தொடர்பில் கிளிநொச்சி மேல் நீதிமன்ற நீதிபதி அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார். குறித்த அறிக்கைகளின்படி பறிமுதல் செய்யப்பட்டதும் இதுவரை உரிமம் கோரப்படாததுமான வாகனங்கள் நாளை காலை 9 மணிக்கு நீதிமன்ற வளாகத்தினுள் பகிரங்க ஏல விற்பனை மூலம் விற்கப்பட உள்ளன. மேலும் ஏல விற்பனைக்கு உட்படுத்தப்படும் பொருட்களை உரிமை கோருபவர்கள் யாராவது இருக்குமிடத்து ஏல விற்பனை ஆரம்பமாவதற்கு 1 மணித்தியாலத்துக்கு முன்னர் தமது கோரிக்கைகளை சமர்ப்பித்தல் வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன்போது ஏல விற்பனை பொருட்களை ஏல விற்பனை ஆரம்பமாகுவதற்கு அரை மணித்தியாலத்திற்கு முன்னர் இம்மன்றின் பதிவாளரின் அனுமதியுடன் பார்வையிட முடியும் எனவும் நீதிமன்ற வளாகம் தெரிவித்துள்ளது. விவசாயிகளிடமிருந்து உத்தரவாத விலையில் கொள்வனவு செய்யப்படும் அரிசியை சந்தை விலையை விட குறைந்த விலையில் வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளதாக விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்விலே அவர் இந்த கருத்தினை முன்வைத்துள்ளார். அரிசிக்கான உத்தரவாத விலை தொடர்பில் விவசாயிகளுக்கு நியாயமான விலை வழங்கப்பட்டுள்ளதாக நாமல் கருணாரத்ன இதன்பொழுது குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கடந்த அரசாங்கங்களை போன்று கடைகளில் விலைக்கு வாங்கி கால்நடை உணவு என்ற போர்வையில் அரிசி விற்பனை செய்யப்படாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே தற்போதைய விலையை விட குறைவான விலைக்கு அரிசியை நுகர்வோருக்கு பெற்றுத் தருவோம் என அவர் மேலும் உறுதியளித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் மகா கும்பமேளா நடைபெறும் பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இன்று காலை முகாம் 18வது முகாமில் ஏற்பட்டுள்ள தீ விபத்தில் எந்த உயிர் சேதமும். கொழும்பு தலங்கம பகுதியில் 5 துப்பாக்கிகளுடன் வங்கி ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கையானது கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது சந்தேக நபர் தன்னிடம் வைத்திருந்த துப்பாக்கிகளில் ஒன்றிற்கு உரிமம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் குறித்து போலீசார் விசாரணைகள் நடத்தி வருவதுடன் சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் மார்ச் மாதம் 14 மற்றும் 15 தேதிகளில் நடைபெறவுள்ள கச்சத்தீவு உயர் திருவிழாவுக்கான ஏற்பாடு குறித்ததான கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. இந்த குறித்த கலந்துரையாடலானது இன்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் பதில் மாவட்ட செயலாளர் மா பிரதீபன் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. கலந்துரையாடலின் பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் கச்சத்தீவு பிரதேசத்தை பொதுமக்களின் வழிபாட்டுக்கு ஏற்ற வகையில் தயார்படுத்தல் குறித்ததான நடவடிக்கைகள் கடற்படையினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதில் பிரதேச சபையின் உத்தியோகத்தர்களும் இணைந்துள்ளார்கள். இந்த திருவிழாவில் கலந்து கொள்ளவுள்ள யாத்ரீகர்களுக்கான அனைத்து ஏற்பாடுகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளன. குடிநீர் விநியோகம் மற்றும் மலசலக்கூட வசதிகள் குறித்தும் ஆராயப்பட்டுள்ளது. இவ்வருடம் இலங்கையை சேர்ந்த 4000 யாத்ரீகர்களும் இந்தியாவை சேர்ந்த 4000 யாத்ரீகர்களும் என 8000 யாத்ரீகர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உத்தரப்பிரதேசத்தின் மகா கும்பமேளா நடைபெறும் பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இன்று காலை முகாம் 18வது முகாமில் ஏற்பட்டுள்ள தீ விபத்தில் எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்று காவல்துறையினரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளா ஜனவரி 13ஆம் தேதி ஆரம்பமாகி மகா சிவராத்திரி நாளான 26ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த ஆன்மீக நிகழ்வில் உலகம் முழுவதும் இருந்து வரும் கோடிக்கணக்கான பக்தர்கள் நீராடி செல்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மகா கும்பமேளாவின் சத்னாக் கேட் காவல் நிலையத்திற்கு உட்பட்டுள்ள பகுதியில் இன்று காலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. திறந்த வெளியில் அமைக்கப்பட்டிருந்த 20க்கும் மேற்பட்ட கூடாரங்களில் தீ பரவியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் உடனடியாக அங்கிருந்து பக்தர்களை வெளியேற்றி தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டுள்ளனர். சில மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு தீ அணைக்கப்பட்டுள்ளதாகவும் தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அத்துடன் ஏற்கனவே ஜனவரி மாதத்தில் 2 முறை கும்பமேளா பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த விபத்துகளிலும் எவ்வித உயிர் சேதமும் ஏற்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த 29ஆம் தேதி கும்பமேளாவில் புனித நீராட கோடிக்கணக்கான பக்தர்கள் கூடியபோது திரிவேணி சங்கமத்தில் ஏற்பட்டுள்ள கூட்ட நெரிசலில் சிக்கி 30 பக்தர்கள் பலியாகியுள்ளதுடன் 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் அலாஸ்கா மாநிலத்திற்கு அருகே 10 பேருடன் சென்ற விமானம் ரேடாரில் இருந்து தொடர்பிழந்து போயுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பெரிங்கேர் 445 ரக விமானம் நேற்று பிற்பகல் பெருங்கடலுக்கு மேலே நோம் நகரத்திற்கு செல்லும் பாதையில் பறந்து கொண்டிருந்த போது காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காணாமல் போன விமானத்தில் 9 பயணிகள் மற்றும் ஒரு விமானி உட்பட 10 பேர் பயணம் செய்துள்ளதாக விமான நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காணாமல் போன விமானத்தை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.